ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 28/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். சூரிய உதயம் அதிகாலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:02 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் சஷ்டி மாதத்திலே வருகின்ற சஷ்டி முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். நவராத்திரி 6ஆம் நாள் இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை அற்புதமான நேரம். இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். குருவை தரிசிக்கலாம், வியாபாரம் புதிதாக தொடங்கலாம், விவசாயம் செய்வதற்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும், உங்கள் வீட்டிலே கல்யாணம் வருகின்றதா திருமாங்கல்யத்துக்கு தங்கம் வாங்குவதற்கும் சிறப்பான ஹோரை இந்த ஹோரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் இந்த நேரத்திலே எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:09 வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 12:09 வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய சந்திராட்டமும் மேஷ ராசிக்கு சந்திராட்டமும் தொடர்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் வேலை போல அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் அதிகமாகும். பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இறை பக்தியிலே அதிக நேரத்தை செலவிடுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். பொறுமையை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்றன. காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானது ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. மொத்தத்தில் இன்றைய நாளிலே எல்லா வகையிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும், லாபங்களை தரும். உறவினர்களோடு வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும், பணவரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கின்ற நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும், கடன் தொல்லைகள் விலகும், தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே திடீர் பணவரவுகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நல்ல நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கின்ற நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். செய்தொழிலே நல்லதொரு லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி பணம் கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே வெளிநாடு செல்வதற்கான விசா போன்றவை கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும். குலதெய்வத்தை வணங்கிக் கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்து. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும்.
பதவி உயர்வோடு வேலை மாற்றம் இடமாற்றம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்லதொரு லாபங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சகோதர வகையிலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கின்ற நல்ல நாள். வாழ்த்துக்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். இறுதியாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற நல்ல நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தந்தை வழியிலே நல்லதொரு அனுகூலங்கள் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நவராத்திரி அம்பாள் வழிபாடு செய்யுங்கள் அனைவரும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைய நாளிலே ஒரு அருமையான அம்பாள் தொடர்புடைய விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே மகாபாரதத்திலே நடைபெற்ற ஒரு அருமையான காட்சியை நினைவு கூற இருக்கின்றோம். பெரியவர்கள் சொல்லி கேட்டது தான். மகாபாரதத்திலே பகவத்கீதை உபதேசம் செய்தார் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு. நம் எல்லோருக்கும் இது தெரியும். அதனாலேயே கண்ணனுக்கு கீதை சொன்ன கண்ணன் என்று பெயர். கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் என அற்புதமாக பாடலை எழுதியிருக்கின்றார். ஆக பகவத்கீதை நமக்கு வழங்கப்பட்ட ஒரு களம், போர்க்களம். குருக்ஷேத்திர யுத்தத்திலே அர்ஜுனனுக்காக பகவான் சொன்னாலும் அர்ஜுனனுக்காக சொல்லி நமக்காக அது சொல்லப்பட்டது. கலியுகத்திலே மக்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்களை சொன்னது பகவத்கீதை. இந்த கீதையை கேட்ட பின்பு அர்ஜுனன் துர்க்கையை தொழுதுவிட்டுத்தான் தேரிலே ஏறினான் என்பது மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காட்சி. இந்த காட்சியை பலர் சொல்வதில்லை. இந்த காட்சி புராணத்திலே இருக்கின்றது. அது என்ன என்று இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அர்ஜுனனிடம் சொல்கின்றான், வலிமை மிக்க கரங்களை உடையவனே, தூய்மையாக இரு. போரை எதிர்கொள்வதற்கு, எதிரிகளின் தோல்விக்கு துர்காவினுடைய ஸ்தோத்திரத்தை நீ சொல்ல வேண்டும் என பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். வாசுதேவன் கேட்டுக்கொண்டதும் உடனே அர்ஜுனன் கைகூப்பி துர்க்கையினை வேண்டிக் கொண்டான். ஹே சித்த சேனானி, உயர்ந்தவளே, ஆலயத்திலே வசிப்பவளே, குமாரி, காளி, கபாலி, பத்ரகாளி, மகாகாளியே, உன்னை நான் வணங்குகின்றேன் என அர்ஜுனன் துர்க்கையை நமஸ்கரிக்கின்றான். சண்டிகே, லோக ரட்சகையே, உன்னை நான் வணங்குகின்றேன். வரவர்ணினி, காத்தியாயனி, பாக்கியம் செய்தோருடன் நிற்பவளே, பலவிதமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளே, அஷ்டகுல பிரகரமே, வாளும் சூலமும் ஏந்தியவளே, கிருஷ்ணனுக்கு மூத்தவளாய் நந்தகோபர் குலத்திலே உதித்தவளே, உன்னை வணங்குகின்றேன். எருமை தலை கொண்ட மகிஷனை அழித்தவளே, கௌசிகி, மஞ்சள் உடை அணிந்தவளே, மகிஷ படைகளினுடைய அட்டகாசங்களை ஒழித்தவளே, போருக்கு தலைவியே, உன்னை வணங்கி என்னுடைய போரை துவங்குகின்றேன் என அர்ஜுனன்
துர்க்கையை வேண்டுகின்றார். உமையவளே, சாகம்பரி, சைதன்யாசினி, ஹிரண்யாட்சி, விருப்பாட்சி, சதும்ராட்சி, உன்னை வணங்குகின்றேன். வேதஸ்ருதியே, மகா புண்ணியவதியே, நீயே வித்யாக்களின் பிரம்ம வித்யாவாகவும் உடலமைப்புடைய பெரிய சக்தியாகவும் இருக்கின்றாய். உன்னை நான் வணங்குகின்றேன். படை அணிகளின் தலைவியே, துர்க்கையே, வேதங்களின் தாய் என போற்றப்படுபவளே, போர்க்களத்தில் நிற்பவளே, உன்னை நான் போற்றுகின்றேன். உன்னை போட்டு என்னுடைய போரை துவங்குகின்றேன் என அர்ஜுனன் துர்க்கையை வேண்டுகின்றான். அதோடு நிற்கவில்லை, மேலும் சொல்கின்றான், பெரிய தெய்வமே, தூய்மையான உள்ளத்தோடு உன்னுடைய அருளால் உன்னை வணங்குகின்றேன். என்னை வெற்றியடைய செய்வாயாக. எதிரிகளின் கோட்டையினை பாலைவனம் ஆக்கும் அச்சம் கொடுப்பவளே, உனக்கு நிகரில்லை. அசுரர்களை அழித்தவளே, நீயே ஜம்பனி, நீயே மோகினி, நீயே மாயா, நீயே பெரும் தெய்வம். நீயே மாயா, நீயே சாவித்ரி, நீயே ஜனனி, நீயே பிரபாவதி. இறைவன் பால் மட்டும் பக்தி செலுத்தி நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே பெறுவோம் என சொல்லி விடைபெறுகின்றேன். நமோ வெங்கடேசா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.